ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்கள் ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சாரதா முதல்ல காவேரி முன்னாடி விஜயை தெரியாத மாதிரி அவாய்ட் பண்ணாலையும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அப்படின்னு உரிமையோடு ஓடி வந்து பேசினாங்க. நடந்த எல்லா விஷயங்களும் இவங்களும் சொன்னாங்க, விஜயும் சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சதுக்கப்புறமா விஜயுமே ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன் சாரதா கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி மாப்பிள்ளை உயிரோடு இருந்தோம் இத்தனை வருஷமா நம்ம செத்து போயிட்டாரு அப்படின்னு நினச்சி காவேரிக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணோமோ, இந்த விஷயம் மட்டும் இப்போ மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் நடந்த எல்லாத்தையுமே சாரதா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா, ஏன் இப்போ காவேரி முன்னாடி நான் அவளை பற்றின விஷயம் ஞாபகப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக என்ன யாருன்னு தெரியாத மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஆமாம், பிரிஞ்சதாகவே இருக்கட்டும்னு நீங்களும் எங்களுடைய தாத்தா மாதிரி என்னையும் காவேரியும் இதுக்கப்புறமும் பிரிச்சிருவீங்களா அத்தை அப்படின்னு கேட்கவும், தம்பி என்ன இப்படி பேசிட்டீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இப்போவும் மாறாமல் நீங்கள் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றது உண்மையாக இருந்தால் இனி வரப்போகிற நாட்களில் காவேரிக்கு நான் யார் அப்படின்றத தெரியப்படுத்தி அவளுக்கு ஞாபகப்படுத்தியோ இல்லை புது விதமாகவோ எப்படியாச்சும் நான் காவேரி கூட சேரும்னாத்த காவேரி விட்டு நான் பிரியவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் என் குழந்தை அம்மா எங்கன்னு கேட்கும் போதெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. அம்மா செத்து போயிட்டாங்கடா, நம்மளை பார்க்க இனி வரமாட்டாங்கடா அப்படின்ற வார்த்தையை சொல்ல முடியாமல் நான் எப்படியெல்லாம் தவிச்சிருக்கேன் தெரியுமாத்த அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு சாரதா கிட்ட. அத்தை, இனி யார் நினச்சாலும் சரி, என் தாத்தா நினச்சாலும் சரி, என் சித்தப்பா சித்தி நினச்சாலும் சரி, நீங்கள் நினச்சாலும் சரி, இனி காவேரியை என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் அப்படியும் சாரதா கிட்டே சொல்லவும் சொல்கிறாங்க. தம்பி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. என்னத்தை இப்படி கேட்குறீங்க? இதுக்கப்புறம் காவேரிக்கு நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அப்படி இல்லையா, இனி நீங்கள் எதுவும் என்னை அங்கே வரவிடாமல் இப்போ தடுத்த மாதிரி தடுக்காமல் இருந்தாலே போதும். நான் அம்மாவை காரணமாக வச்சு காவேரி கிட்ட வந்து அவளோட டீச்சர் மூலமாகவே நான் அவர்கிட்ட பேசி அம்மாவோட பேரண்ட்ஸாகவே நான் பேசி காவேரியோட மனசை மாத்துறத ப்ளீஸ் அத்தை, நீங்கள் தயவு செஞ்சு இனிமே வந்து இந்த மாதிரி காவேரி என்னை பார்க்க வரக்கூடாது, நாங்கள் வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும் அப்படியே யோசிக்கிறாங்க சாரதா. என்னத்தை நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இனி நீங்களே சொன்னால் சரி, நான் இனி அங்கே வராமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் இங்கே சாரதா கிட்ட வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாரதா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. காவேரி இவ்வளோ நாளும் பழைய எல்லாத்தையும் மறந்துருந்தாலும் அவளுடைய ஆள் மனசுல விஜய் தம்பி உயிரோடு இருக்கிற விஷயம் அவளுக்கு ஞாபகம் இருக்கு போல இருக்கு. அதனால தான் அடிக்கடிக்க இவளுக்கு கனவுகளும் ஏதோ வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. கனவுலையும் யாரோ ஒரு ஆள் வராரு, அவரை வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மற்றபடி மற்ற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு காவேரியும் சொல்லிட்டு இருந்தால அதுக்கான காரணம் இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி சாரதா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் கிட்ட என்னத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ தம்பி, ஆனா நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு அப்புறமும் காவேரிக்கு கண்டிப்பாக அவளுக்கு பழைய எல்லாத்தையும் மறந்தது காரணம் காட்டி வேற எதையும் பண்ண நாங்கள் விரும்பலை. இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் தம்பி, பழையபடி நீங்களே எங்கள் வீட்டோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தம்பி இதுக்கப்புறமும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கல்ல, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். அப்படி திரும்பவும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே ஒத்துக்கல, காவேரி ஏற்றுக்க விரும்பலை, அவளுக்கு எதையும் ஞாபகப்படுத்தி உங்களை கூட கூட்டிகிட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, அப்படியே இந்த பிரச்சனையை விட்டுருங்க. எப்படி காவேரி இவ்வளோ நாள் எல்லாத்தையும் மறந்துருந்தாலோ அப்படியே எல்லாரும் இருந்துடலாம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லவும், அத்தை இன்னொரு தடவை உங்கள் வாயால் அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லாதீங்க அத்தை, இனி நீங்கள் கனவு கூட காண முடியாது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு. காவேரி தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பொண்டாட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இதெல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா கூட சாரதாவுக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. நடக்கிறது என்னவோ நடக்கட்டும், அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு. அப்புறம் அத்தை ஒரு விஷயம் அத்தை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தம்பி அப்படின்னு. இல்லை அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு. என்ன தம்பி சொல்கிறீங்க? அவளை பார்க்கணுன்னு எனக்கும் ஏக்கமாக தான் இருக்குது, ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்னன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே நிறுத்துவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு காவேரியை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா இல்லையா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சார் தான் யோசிக்கிறாங்க. காவேரி அப்படின்ன உடனே என்னத்தை பார்க்குறீங்க? அம்முக்கு பேர் நான் காவேரின்னு தான் வச்சுருக்கேன், அவனை நான் செல்லம்மா அம்முன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதும், காவேரியோடைய ஞாபகம் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நான் காவேரியோடைய பேரவையே அம்முக்கு வச்சேன் அப்படின்னு சொன்னதும், என்ன தம்பி
அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமே சரி நான் வரேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நேரடியாக குழந்தைய வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் விட்டுட்டு வந்திருக்காங்க. யாரோட பொறுப்புலையும் நீங்கள் விடக்கூடாது, நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் தான் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் இங்கே வீட்டுக்கு போகிறாங்க. இன்னும் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பல. விஜய் காலையிலிருந்தே வந்து சாரதாக்காகவும் காவேரிக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நடந்த எல்லாத்தையும் விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போது வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு சாரதாவை. தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு அதை அப்படின்னு. இல்லை காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் தம்பி, அவள் எதிர்பார்த்துட்டு இருப்பா அதான் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா ஃபோன் பண்ணி காவேரிக்கு பேசவும், அம்மா எங்கம்மா காய் வாங்கிட்டு வரேன்னு போனால் இன்னும் ஆளை காணும் அப்படின்னு. இல்லடி காய்கறி எதுவும் அங்கே எதுவும் சரியில்லை, விலையோ விலை சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் தூரத்தில் போனால் நல்ல மார்க்கெட் வருதுல, அங்கே போயிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக ஒரு வாரத்துக்கு தேவையானதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். காய்கறியெல்லாம் இப்போ ஏதோ டிமாண்ட் ஆனி, அதனால் நான் அங்கே போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத, நீ குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போக ரெடியாக இரு. நான் டிஃபன் வர வழியிலே வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு காலையில் சமைக்க முடியாது, மதியத்துக்கு சமைச்சிக்கலாம். காய்கறி வாங்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சாரதா சொல்லவும், சரிம்மா இதுக்கு தான் சொன்னேன், காய்கறி அண்ணாக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்களே ஆள் அனுப்பி விட்டுருப்பாங்கன்னு. இப்போ பார் அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பண்ணுறது, வந்துட்டேன், நான் அப்படியே ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா என்னமோ பண்ணு, ஸ்கூலுக்கு நேரமாகறதுக்குள்ளே சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இல்லை விஜய் தம்பி காய்கறி கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல, நம்ம வெயிட் பண்ணுவாள், அதான் புது இடம், அப்புறம் எங்கேயாச்சும் தேடிட்டு இருப்பாள் அப்படின்னு சொன்னதும், புரியுதத்தை வாங்க காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சாரதாவும் நேராக அவங்க இப்போ தங்கியிருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா தம்பி நீங்கள் இங்கேயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சாரதா யோசிக்கவும், என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தம்பி நீங்கள் இங்கே இல்லை எங்கேயோ தூரமாக இருக்கீங்கன்னு தான் உங்கள் சித்தப்பாவும் சித்தியும் ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எங்களை பார்த்து சொன்னாங்க. நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்து அவங்க எங்ககிட்ட பார்த்து பேசினாங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்கள் கண்ணிலே நாங்கள் பற்றக்கூடாதுன்னு எங்ககிட்ட பேசிட்டு போனாங்க. இப்போ தான் புரியுது நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறதுனால தான் நான் உங்களை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சாரதா சொல்லவும், எந்த அளவுக்கு என் குடும்பம் எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாரு. விடுங்க தம்பி அப்படின்னு வீட்டுக்கு போனால் கிச்சனில் அந்த வேலை செய்கிறவங்க கூட அம்மும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வீடை அப்படியே சுற்றி முற்றியும் சாரதா பார்த்துட்டு இறங்கி உள்ளே வராங்க. வாங்க அத்தை அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமா தாத்தா, அதுக்கப்புறமா அவங்களுடைய சித்தப்பா சித்தி இவங்க 3 பேரும் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. வந்த உடனே அன்பு என்ன சாரதாவை பார்த்த உடனே, விஜய் என்னது இது, இப்போ எதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு. என்ன இப்போ என் அத்தையை தானே நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், உங்களுக்கு என்ன இப்போ, பேசாமல் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே போதும், இதுக்கப்புறமா எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் போய் ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய தாத்தா இவங்களெல்லாம் பார்த்து சாரதாவுக்கு கோவம் வருது. சாரதா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் பேசாதீங்க ஐயா என்கிட்ட, வயசில் பெரியவங்க எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் இருக்கும்னு நான் யோசிச்சேன், ஆனால் இப்படி போய் சொல்லிட்டுக்கிறேன் எங்ககிட்ட. இப்போ விஜய் தம்பி உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இத்தனை வருஷமாக குற்ற உணர்ச்சியில் அவரும் இருந்திருக்காரு, நாங்களும் இருந்திருக்கோம். விஜய் தம்பி இல்லையேன்னு நினச்சி எங்கேயோ போய் தூரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம், உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சதும் இப்போதான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. எப்படி சொந்த பேரனவே இப்படி செத்து போயிட்டாருன்னு சொல்லி வச்சுருக்கீங்க, காவேரியும் செத்து போயிட்டான்னு தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு நாள் அவருக்கு தெரிய வந்தால் என்ன ஆகுன்றதை யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு தான் சாரதா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க, எல்லாம் எங்கள் விஜய்க்காக தான் நாங்கள் இவ்வளோ பொய்யும் சொன்னோம். இப்போ திரும்பவும் நீங்கள் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் வந்ததுனால விஜய்க்கு திரும்பவும் ஆபத்து வராதுன்னு என்ன நிச்சயம். விஜய் வேண்டாம், இவங்க விட்டு போனவங்க அப்படியே இருக்கட்டும், திரும்பவும் நீங்கள் சேர நினச்சா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு அன்பு சொல்கிறாரு. என்ன பேசணுமோ என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் இங்கே செய்ய வேணாம், முதல்ல வந்த வேலை முடிஞ்சிச்சுல, நீங்கள் கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிடுறாரு. விஜய் என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற நீ சித்தப்பா சித்தி கிட்ட அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. பேசாதீங்க தாத்தா நீங்கள் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு. அப்போ தான் டேடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அம்மு வந்துட்டு அவங்கள பார்த்த உடனே சாரதாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாளா, கங்காவுக்கும் இவளுக்கும் ஒரு வாரம் என்ன பண்ணதானே குழந்தை பிறந்துச்சு, அப்படியே கங்கா குழந்தை மாதிரி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிறாளே அப்படின்னு அதை பார்த்த உடனே சாரதாவுக்கு சந்தோஷம். அப்போ தான்
புதுசாக இவங்களை பார்த்த உடனே யார் டாடி இவங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரையும் சுற்றியும் முத்தியும் விஜய் பார்த்துட்டு இவங்களும் உனக்கு பாட்டி தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இவங்க இவ்வளோ நாளாக எங்கே இருந்தாங்க, என்னை ஏன் பார்க்க வரல, ரொம்ப தூரம் இருந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்கவும், ஆமாடா இவ்வளோ நாளாக உன்னை பார்க்க வர முடியல அவங்களால, இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க, அவங்களும் உனக்கு பாட்டி தாண்டா, போ பாட்டிக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்போ தான் அம்மு வந்து கிட்ட நிற்கிறாங்க. சாரதா வந்து கையில் வச்சுட்டு இருக்கிற பேக்கை கீழே போட்டுட்டு அந்த காய்கறி வாங்கிட்டு வர வச்சுருந்தாங்களே அந்த பேக்கை போட்டுட்டு அப்படியே அவங்க தூக்கி அம்மு அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே அவ்வளோ கொஞ்சுறாங்க. உன்னை பார்க்க இவ்வளோ நாளாக இந்த பாட்டி வராமல் போயிட்டனேன்னு நீ கோவப்பட்டுக்காத, என் பேர் சாரதா, நான் உன்னுடைய பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. குழந்தை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்கு பழைசெல்லாம் குழந்தைக்கு ஞாபகப்படுத்துறீங்க, அதாவது நீங்கள் யாருன்றது எதுக்கு தெரியப்படுத்துறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு இருக்காரு. பேசாமல் இருந்துருங்கன்னு நான் உங்களை சொல்லிட்டேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அத்தை நீங்கள் வாங்க, அம்மாவை தூக்கிட்டு நம்ம மேலே ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிடுறாரு விஜய் வந்துட்டு. அப்போ தான் இங்கே சாரதாவும் மேலே போயிட்டு அம்முக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அது அன்பார் இருந்துக்கிட்டு என்ன மாமா இதெல்லாம், திரும்பவும் விஜய் அந்த குடும்பத்தோட உறவாடலான்னு பார்க்குறான், காவேரிக்கு பழையசெல்லாம் ஞாபகப்படுத்தி அந்த குடும்பத்தோட சேரலான்னு பார்க்குறானா, இது பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும் மாமா, இவ்வளோ நாள் நம்ம சந்தோஷமாக இருந்தது பிடிக்கலையா விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, விஜய்க்கு நம்ம செய்யக்கூடாத துரோகத்தை செஞ்சுட்டோங்க, அதனால் திரும்பவும் அவன் என்ன பண்ணாலே நம்ம எதுவுமே பேச முடியாது, நம்மளை இப்போ அவன் ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது கிடையாது, நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க போக போகிறது கிடையாது, நம்ம பண்ண தப்பு அப்படின்னு காவேரியை எந்த அளவுக்கு அவன் விரும்பினானது தெரியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம போய் சொல்லி அவங்க குடும்பத்தையும் குழந்தையும் தனித்தனியாக பிரித்தது எவ்வளோ பெரிய பாவம். இப்போது அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்கு மேலே விஜய் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணுக்கிட்டையும் அதாவது ஒய்ஃப் கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுமே இருந்துக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அவங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தியா பாட்டி உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படியே உடனே காவேரியை வந்துட்டு விஜயை பார்க்குறாங்க. வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சாக்லேட் கொடுத்தா வாங்காமல் டேடியை பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காலையில் தான் கீழே இருக்கிறாங்கல்ல அந்த பாட்டி சாக்லேட் கொடுத்தப்போ வாங்கிக்க கூடாதுன்னு டேடி சொன்னார், அதான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுகிறாங்களா. அப்போது அதை கேட்டுட்டு விஜயை பார்க்குறாங்க சாரதா. இல்லை அவங்க வேலை இருக்கிற கோவத்தில் நான் அப்படி சொல்லிட்டேன், காலையில் எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு, அதான் அம்மா அப்படி பேசுவா, அம்மு இந்த பாட்டியெல்லாம் கொடுத்தா நீ வாங்கிக்கணும், இவங்க உனக்கு பாட்டி அப்படின்னு சொன்னதும் அம்மாவுமே அவங்க கூட சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க பேர் எல்லாத்தையும் பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ரூம் ஃபோட்டோஸ் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சாரதாமே அம்மா கூட கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து உடனே காவேரி ஃபோன் பண்ணுறாங்களா. அஜிஜோ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, காவேரி வேறு ஃபோன் பண்ணுறாளே அப்படின்னு சொன்னதும், காவேரியா அது யார், எங்கள் கிளாஸ் மிஸ் பேரும் காவேரி தான், என் பேரும் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மும் சொல்லிட்டு இருக்கவும், ஓ அப்படியாடா அப்படின்னு எடுத்து பேசுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தம்பி நான் இங்கே வந்திருக்கிற விஷயம் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை அவள் முன்னாடி நீங்கள் என்னை தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டீங்க, இப்போ நான் இங்கே இருக்கேன்னு சொன்னாலும் கிளாஸ் மிஸ்ஸாக கூட ஸ்டூடெண்ட்டாக கூட அவகிட்ட நீங்கள் பேச முடியாதுல்ல, சரி அத்தை நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் காவேரி அட்டன் பண்ணி ஃபோனை பேசுகிறாங்க. எங்கம்மா இருக்குது அப்படின்னு, நான் வந்துட்டுருக்கண்டி அப்படின்னு சொன்னதும் சீக்கிரம் வாமா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி நான் நேரமாகுது போயிட்டு இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மு பார்த்து பத்திரமா விளையாடணும், ஸ்கூலில் விழுந்து அடிப்பாட்டிட்டிங்களாமே டாடி சொன்னாங்க, இனிமேல் கீழே விழாமல் பார்த்து பத்திரமா விளையாடணும் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு நான் வரேன் தம்பி அப்படின்னு கிளம்புறாங்க. அம்மு நீ கீழே போயிட்டு ஆண்டி கூட திரும்பவும் விளையாடிட்டு நான் ஆயாவை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியை. அப்படின்னு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்த உடனே திரும்பவும் அம்மா விளையாட போயிடுறாங்க. சாரதாவை கூட்டிட்டு விஜய் கிளம்பிடுறாரு. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது, திரும்பவும் பழைய பத்திரி விஜயும் காவேரி ஒன்றும் சேருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.